வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும், நரகத்துக்கு போக ஜாக்கிரதைன்ட்டு. மற்றவங்களோட மனம் திரும்ப வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட்ல நீ வந்து நீ லைஃப் லீட் பண்ணலைன்னா உனக்கும் நரகம்தான் கேரண்டிட்டு. உன்னை வெட்டி அக்கினில தூக்கி போட்டுருவாங்க, ஜாக்கிரதை. அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி யோவான் சொல்றது. இயேசு கிறிஸ்து சொன்னது, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். ரெண்டும் ஒண்ணுதான். யோவான் சொன்னதும் இயேசு கிறிஸ்து சொன்னதும் ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே காரியம் தான். உன்னை பார்த்து ஜனங்க மனம் திரும்பணும், உன்னை பார்த்து ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அது இல்லைன்னா நீயே பரலோகத்துக்கு போக மாட்டே, ஜாக்கிரதைன்ட்டு. எவ்வளவு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு பாருங்க. நான் கேட்கிறேன், உங்களை பார்த்து ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்ற முடியுமா? பவுல் சொன்னார் தைரியமா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் சொன்னார்ல. தன்னை ரோல் மாடலை காமிச்சாரு. பவுலுடைய லைஃப்ல நிருபத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்க தன்னை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டே வருவார். அவர் நிருபத்துல உபதேசத்தை எழுதுவாரு, சபையை கண்டிப்பாரு, உற்சாகப்படுத்துவார், எல்லாம் பண்ணிக்கிட்டே வருவார். ஆவியான கொடுக்கறத அப்படி எழுதிட்டே வருவாரு. அங்க தன்னை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் போடுவார், தன்னை பத்தி லைட்டை எழுதுவார். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனே அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். டக்குன்னு தன்னை பத்தி கொஞ்சம் அப்படி எழுதுவார். நான் எப்படி பின்பற்றுகிறேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், ஜீவனானாலும் மரணமானாலும் நான் கிறிஸ்துவை பின்பற்ற நான் விரும்புகிறேன். நடுவில் ஆட் பண்ணிட்டே வருவார். நான் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, ஆனால் உங்களோடு கூட இருப்பது எனக்கு அதிக நலமாக இருக்கும். தன்னுடைய ஸ்டாண்டர்டை சொல்லிட்டே வராரு பாருங்க, அங்கங்க சொல்லிட்டே வருவார். அப்போ தன்னுடைய லைஃபை வந்து ஜனங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கிறார். ஒரு பக்கம் ஆண்டவர் கொடுக்கிற உபதேசத்தை சொல்றாரு, அடுத்த பக்கம் தன்னுடைய லைஃப் மற்றவங்கள் பின்பற்றுவதற்கு ஏற்றதா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வர. அப்போ நம்ம வெறும் உபதேசம் பண்ற ஆள் இல்லை, நம்ம லைஃபை மற்றவங்களுக்கு பின்பற்றுவதற்கு சாட்சியை நிறுத்தணும். உங்க லைஃப்ல இருந்து நீங்க என்ன சொல்லுவீங்க மற்றவங்களுக்கு? நான் கேட்கிறேன், உங்க லைஃப்ல இருந்து கர்த்தரை அறியாதவங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? சொல்லிக் கொடுக்க முடியுமா? கிறிஸ்துவை இப்படி பின்பற்றுங்கள் அப்படின்னு உங்க சொந்த லைஃப்ல இருந்து உங்களால எதை சொல்லிக் கொடுக்க முடியும்? இதுதான் முக்கியம். லைஃப்ல இருந்து சொல்லிக் கொடுக்கணும். என் லைஃப்ல இப்படி பண்றேன், நீ இப்படி பண்ணு, சொல்லிக் கொடுக்கணும். லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். புரியுதா? இதைத்தான் நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை மற்றவங்களுக்கு பாடமா அமையட்டுங்கிறாரு. யோவான் ஸ்நானகன் அதுதான் கேட்டாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இயேசு கிறிஸ்து அதுதான் சொன்னாரு, மனுஷர்கள் நற்கிரிகளை கண்டு உங்க லைஃப் மற்றவங்களுக்கு ஒரு பாடமாய் இருக்கட்டும். நம்ம லைஃப் அநேகருக்கு ஒரு பாடமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை நாம் உயிரோடு இருக்க வரைக்கும் பேசும், நம்முடைய வாழ்க்கை நாம் இந்த உலகத்தை விட்டு போனாலும் பேசும். ஆமேன். ஆபேல் மரித்தான், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் மரித்தான், ஆனாலும் இன்னும் அவன் மரித்தும் அவன் பேசுகிறான். அவன் லைஃப் பேசுகிறது. இன்னைக்கு நம்ம பவுலை பத்தி நம்ம பேசணும். பவுலுடைய லைஃப் 2000 வருஷங்களுக்கு பிறகும் பேசிக் கொண்டிருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கை பேசிட்டு இருக்குது பாருங்க. இன்னும் நம்ம அவரை பத்தி பேசிட்டு கொண்டிருக்கிறோமே. அவரோட வாழ்க்கை பேசப்படுகிறது. மரித்தும் பவுல் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த வாழ்க்கை பேசுறதுன்றதுக்கு பாருங்க, ஜெனரேஷனா பேசும். வார்த்தை அவங்க இருக்கிற வரைக்கும் தான் பேசும், வாழ்க்கை நம்ம போனாலும் பேசிக்கொண்டே இருக்கும். எவ்வளவு பவர்ஃபுல்லானது வாழ்க்கை இல்லை? மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருக்கென்று நம்ம சரியான